தேரிழந்தூர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது நமது திறப்பு விழாவுக்கு வந்திருந்த ஹஜ்ரத் அவர்களுக்கு நமது முகலா முன்னோடி அப்துல் ரஹ்மான் அவர்கள் அபுல் கலாம் ஹஜ்ரத் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கு சுலாஹா ஹாஜியார் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தது சேலம் ஜாமியா மஸ்ஜித் முத்தவலி அவர்களுக்கு ஜலாண்டாபுரம் முத்தவலி ஏ சான் பாஷா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். மசாயிலும் முகமது அத்தீகான் ஹஜ்ரத் அவர்களுக்கு எஸ்ஆர் அன்வர் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தபடியாக பென்ஷல்லின் முத்தவல்லி அப்சல் பாய் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய முத்தவல்லி சான்பாஷ் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். தாரமங்கலம் முகமது ரியாஸ் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கு பாபுலால் பாய் பாபுலால் பாய் பொன்னாடை போர்த்துவார்கள். சுல்தானியா மதரசாவினுடைய பேராசிரியர் முகமது பிலாலி ஹசரத் அவர்களுக்கு அமான் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மேட்டூர் ஆர்எஸ் முத்தவலி முஸ்தபா ஹாஜியார் அவர்களுக்கு இப்ராஹிம் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். பாமெடிக்கல் இப்ராஹிம் பாய் मुस्तफा हाजियार मेट्रो आर एस मुस्तफा भाई मुस्तफा हाजियार कमाल बाशा मेट्रो सबसे कौन आए हैं मेट्रो आर एस मस्जिद से कमाल भाई आ जाओ भाई வனவாசி அப்துல் அஜீஸ் பாய் அவர்களுக்கு நபி ரீட் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். வனவாசி அப்துல் மஜீத் பாய்க்கு நபி ரீட் பாய் பொன்னாடை போர்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கீழ்மேட்டூர் மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி பாபுலால் பாய் என்கிற தஸ்தகிர் ஹாஜியார் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர் சான்பாஷா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். தஸ்தீர் பாய் ஆஜோ எடப்பாடி டிஎஸ்எம் பாஷா பஹேஜ் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர் சான்பாஷா அவர்கள்
பொன்னாடை போர்த்துவார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. நங்கவல்லி இப்ராஹிம் பாய், நங்கவல்லி இப்ராஹிம் பாய் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முத்தவலி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். பள்ளியினுடைய முத்தலி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். தாரமங்கலம் முத்தவல்லி மன்சூர் பாய் அவர்களுக்கு உடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சாம்பலியினுடைய முத்தவல்லி ஃபைரோஸ் பாய் அவர்களுக்கு உடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஃபைரோஸ் பாய், फैरोज भाई नहीं है, नहीं बुला रहे. मेट्रो मुस्तफा आरस भाई இருக்காங்களா? मेट्रो मुस्तफा आरस भाई இல்லை? கச்சப்பள்ளி இமாம் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆவணியர் கோட்டை முத்தவல்லி அவர்களுக்கு நம்முடைய ஷாஜான் பாய் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். எடப்பாடி இமாம் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேட்டூர் ஆர்எஸ் பாஷா ஆசியார் அவர்களுக்கு நம்மளுடைய பள்ளியினுடைய முத்தவல்லி சான் பாஷா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நம்முடைய ஊரை சார்ந்த இந்த ஆண்டு ஹாஃபிஸ் பட்டம் பெற்ற முஹம்மது அர்ஷத் ஒரே நாளில் முழு குர்ஆனையும் மரணமாக ஓதி ஹாஃபிஸா அவர்களுக்கு நம்முடைய மசாயிலுடைய பேராசிரியர் ஹஸ்ரத் அபு கலாம் ஹஸ்ரத் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். இந்த வருஷம் ஹாஃபிஸாயி முழுமையான முறையில் ஒரு குர்ஆனையும் ஒரே தடவையில் ஓதி முடித்தார். அல்லாஹ் அக்பர். நம்முடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நேரலை செய்த நமது ஜியாவுதீன் ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நிர்வாகிகள் யாருனாச்சும் விட்டு போயிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. யார் வந்திருந்தாலும் நீங்கள் சால்வை வாங்கிக்கிங்க. கூட்டத்தில் எங்களுக்கு சரியாக தெரியல, மன்னிச்சிடுங்க. யாருனாச்சும் விட்டு போயிருந்தா தயவு செஞ்சு சால்வை வாங்கிக்கிங்க. வேறு நம்ம சிறப்பு அழைப்பை ஏற்று
சேலம் எம்எஸ்கே மண்டபத்தின் உரிமையாளர் அஞ்சுபாய் அவர்களுக்கு எங்கள் முத்தொழி சார்பாக ஆளு அனுப்பார்கள். சார்பில் யாரோ ஒருத்தர் அது யாரு அதனால சோறு போடுற இடத்துல இருக்கிறாங்க. குரூப்பில் யார் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வாங்கிக்கன்னு சொல்லி அவன் நம்ம இளைஞர்கள் அணி சார்பாக அவர்களுக்காக ஒரு சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஒரு இளைஞர்கள் யாராவது ஒருத்தர் வந்து அந்த சால்வை பெற்றுக்கொள்ளும் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். லைன்மேடு சான் பாஷா பாய் ட்ரஸ்டி அவர்களுக்கு ஆவ सेक्रेटरी साहब दुआ कर लीजिए. टाइम होता शादी ஜாமியா மஜீத் பாபுபாய் அவர்களுக்கு சால்வை போர்த்தப்படுகிறது. நம்முடைய மஸ்ஜித் பேசிமாம் அவர்களுக்கு எங்கள் முத்தொழி சால்வை அணிவிப்பார். இளைஞர்கள் சங்கி சார்பாக சால்வை பெற்றுக்கொள்ளும் அன்புடன் கேட்கிறோம். யாராஜ் வாங்க, ஃபாரூக் பாய் வாங்க வாங்க. இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் இளைஞர்கள் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம், ஜமாத்துக்கு ஒரு கௌரவப்படுத்துகிறோம். நீங்கள் முன்னிருந்து இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஒரு கௌரவப்படுத்துகிறோம் நாங்கள் உங்களை. குரூப்புக்கு வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. இந்த ஒரு வாரமாக நம்ம இளைஞர்கள் சார்பு எல்லாமே நின்று வேலை செஞ்சாங்க. கித்மத்துலேருந்து லைட் கட்டினதுலேருந்து ஒரு வேலையை நாங்கள் பெரியவங்க செய்யலை, இந்த இளைஞர்கள் தான் எல்லாமே முன்னெடுத்து செஞ்சாங்க. அவங்க ரொம்ப எங்கள் மஸ்ஜித்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க. எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு ஜலண்டாபுரம் மஸ்ஜித் சார்பாக சால்வா போட்டப்படுகிறோம். மாஷா அல்லாஹ். எங்களுடைய பள்ளியை 2-3 நாட்களாக இரவு தூங்காமல் பள்ளியுடைய வேலை, பள்ளியை க்ளீன் பண்ணுறது எல்லாமே இவங்கள் தான். எங்களுடைய தலைமையில் ஒரு 10-15 பேர் நம்முடைய ஊரை சார்ந்தவங்க. சிறப்பான முறையில் இந்த விழா நடக்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ஊரினுடைய இது போன்ற இளைஞர்கள் தான். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பரக்கத் செய்வானாக. அவருடைய குடும்பத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக.